ஏய், என்னங்கடா இது? சாவுக்கு அனுதாப கூட்டமா போடுறீங்க. விட்டா மாநில மாநாடே நடத்துறீங்க போல இருக்கு. இதெல்லாம் செய்யறதா இருந்தா உங்க வீட்டுல போய் வச்சுங்க, என் இடத்துல வச்சுக்காதீங்க. பிரதர், ரொம்ப கவலையா இருந்ததுன்னா கல்லு குடிங்க. ஏகப்பட்ட கல்லு இருக்கு. கல்லு குடிச்சா கவலை போயிடும். கமான். அப்ப நாச்சுன்னு பாக்குறேன். போயா. Thank you very much. No mention. Easy, my friend. பாத்து. அவனை கொல்லாம விட மாட்டேன். கவலைப்படாத. இந்த கம்ப உபயோகப்படுத்துறதுல என் டெக்னிக்கே தனி. இன்னும் அரை மணி நேரத்துல அவன் தொப்புல இருந்து ரத்தம் கசி அப்புறம் செத்து போயிடுவான். இவன் சாகிறதுக்குள்ள நம்ம கிளப்ல போய் சீட் ஆடணும். இவன் சாவுக்கு நாம காரணம் இல்லைங்கிறது ஒர்க் அவுட் ஆகணும். ஒன் செக். என்ன குளிக்க போறியா குதிக்க போறியா? இது அவனுக்கு, இந்த உனக்கு மீதி. எங்க என் காலை காணா? ஐயப்பா,
நத்திங். என்னாச்சு அங்கிள்? அடி தூள் பண்ணிட்டியா? கண்ட சோறுங்க வெளுத்து கட்டிட்டேன். நீ போய் பானை கூட்டிட்டு B3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. எல்லாரும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த விசாரணை கமிஷனுக்கு நான் போய் ஏற்பாடு பண்றேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் அங்கிள். See you. அந்த கேஸ்ல மட்டும் நான் ஜெயிச்சிருந்தேன், இந்நேரம் இன்ஸ்பெக்டர் ஆயிருப்பேன். கை கட்டது வாய் கட்ட மாட்டிடுறேன், சீக்கிரம் மாட்டேன். கமிஷனர் கூண்டில் ஏத்துறோம். நாம சாகர் உறுதி. ஸ்டேஷன்ல போய் செத்தத்த கமிஷனர் மாட்டோம். வணக்கம். வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கிறேன். ஆமா, கடைசி எப்ப லஞ்சம் வாங்குனீங்க? அது முந்தானத்து ராத்திரி. நான் லஞ்சம் வாங்கணும். இன்ஸ்பெக்டர் சார் இங்க வாங்க. என்ன மேன், இவரே நான் லஞ்சம் வாங்கணும் சொல்றாரு. ஆமா, முந்தானத்து ராத்திரி நீங்க ஏதாவது சார் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, இப்படி பேசுறீங்களே? யோ, ஏன் கெட்ட வார்த்தையில் திட்டுற? கொண்டாங்க சார். ஏற்கனவே மழை விட்டு விட்டு போயிது, இவன் மேல தகராறு. எங்கிட்ட போய் போயா எஸ் சார். ஓ, ஒன் டைம் சேவ். ஓ, கெட் அப், கெட் அப். ஓ, சோடா. சார், இன்ஸ்பெக்டர் ஜெரம் ஸ்பீக்கிங். உங்க ஃப்ரெண்ட் பிரிகேடியர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே சம்பந்தம் இல்லாம போலீஸ்காரங்கிட்ட கலாட்டா பண்ணார். வேற வழி இல்லாம நான் தான் சார் லாக்கப்ல தள்ளியிருக்கேன். என்னாச்சு சார்? யாரும் பார்த்து போலீஸ் வாங்க பாருங்க. ஒரு கை கொடுங்களேன். ரூம் பூரா ரத்தக்கரை நல்லா மாட்டிட்டோம். தனியா விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். அங்கிள், நோ நோ அங்கிள். இந்த கடிகாரம் அவ்வளவு சீக்கிரமா நிக்காது, நிக்காது. நிறுத்திட்டாங்க. மிஸ்ஸஸ் பானுரேகா கௌதம், உங்க சார்பில் நீங்க வக்கீல் வச்சு வாதாட போறீங்களா? நானே எனக்காக வாதாடிக்கிறேன். எனக்கு வக்கீல் தேவையில்லை. கிராண்டட். போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கைதிகளை அடிக்கிறது உண்டா இல்லையா? பொதுவா நாட்டுல அப்படி ஒரு வதந்தி உலாவுதுங்க. உங்களுக்கு தெரியாது, பல போலீஸ்காரங்க பயப்படுறதே அவன் பொண்டாட்டிக்கிட்டதாங்க. அவங்களையே நாங்க அடிக்கிறது இல்ல, நாங்களாவது யாரையாவது அடிக்கிறது. என்னங்க மானம், வெக்கம், சூடு சொரணை உள்ள எந்த ஆம்பளையும் அடிச்சா திருப்பி அடிப்பான். நீங்க எப்படி? அந்த மாதிரி சமயத்துல வேணா திருப்பி அடிப்புங்க. எங்களுக்கு நாள் இருக்குல்ல. ஆஹா, அடிக்கிறது உண்டு.
நாங்க அடிக்கிறது இல்லைங்க, நாங்க திருப்பி தாங்க அடிக்கிறது. Please note down this point, Your Honor. ராஜராஜன் பெண்களை கற்பழிச்சது சம்பந்தமான கேஸ்ல பிரிகேடியர் என்ன தூண்டி விட்டதா அவர் மேல நீங்க கேஸ் போட்டீங்க. அந்த ஆத்திரத்துல அவர் உங்களை அடிச்சிருக்க, அதனால நீங்க அவரை திருப்பி அடிச்சிருக்கீங்க. திருப்பிதான். எங்க திருப்பியா திருப்பதியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. திருப்பி திருப்பி இப்படியே போட்டு எனக்கு குழப்பறீங்களே. நீங்க திருப்பி அடிச்சதுனால அவர் செத்துட்டாரு இல்லையா? அத ஏங்க நீங்க மறுபடியும் குழப்பறீங்க? அவர் ஏற்கனவே எங்கேயோ அடி வாங்கிட்டு எங்க போலீஸ் கமிஷனரை மாட்டி விடணுங்கிறதுக்காக எங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து திட்டம் போட்டு செத்தாருங்க. அப்படின்னு யார் சொன்னா? கமிஷனர் தான் போன்ல சொன்னாரு. நீங்க போலாம். Your Honor, நீங்க போலாம். Your Honor, கற்பழிப்பு சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல கமிஷனர் இந்த கூண்ல நிக்க வச்சு சாட்சிய விசாரிக்க நீங்க அனுமதிக்கணும். Granted. உங்க பேர்? நரேந்திரன். உங்க தொழில்? ட்ரெஸ் பார்த்தா தெரியல. டிரெஸ் நாடகத்தில் நடிக்கிறவங்க கூட வாடகைக்கு வாங்கி போட்டுக்கிறாங்க. உங்க தொழில உங்க வாயால சொல்லுங்க. கமிஷனர். கமிஷனர்னா கார்ப்பரேஷன்ல கூட கமிஷனர் இருக்காரு. ஐ மீன் போலீஸ் கமிஷனர். That's better, Mr. நரேந்திரன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 தருதலைங்க இருக்கு. You mean 2 பொண்டாட்டிங்களா? 2 தருதல குழந்தைங்கன்னு சொன்னேன். மார்க்கெட் ஏரியாவுல பெண்கள் அடிக்கடி தற்கொலை பண்ணிக்கிட்டதா உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கும் இல்லையா? வந்தது. அது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பணத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புவோம். நடந்தது தற்கொலையா கொலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொந்தக்காரங்க கிட்ட பாடியை ஒப்படைச்சிருவோம். கொலையா தற்கொலையான்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்குவீங்க. தற்கொலை நடந்திருந்தா அதுக்கு என்ன காரணம்னு விசாரிக்க மாட்டீங்களா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கலாம், அதனால அவர் தற்கொலை பண்ணிட்டு இருக்கலாம். கற்பழிக்கப்பட்டதால கூட அவங்க தற்கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? அப்படியே இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் தற்கொலை செஞ்சுக்கிட்ட உங்களோட பாடியில கற்பழிக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் எதுவுமே இல்லை. இது என்ன தெரியுமா? மார்க்கெட் ஏரியாவுல தற்கொலை பண்ணிக்கிட்ட அத்தனை பெண்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகள். இவங்க ஒவ்வொருத்தரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால உடல் உறவு கொண்டதா டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்றது. இதை நீங்க விசாரிக்கலையா? இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முந்தி புருஷனோட சந்தோஷமா இருந்திருக்கலாம். That's the point. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் சொன்னீங்க புருஷன் பொண்டாட்டி தகராறால இந்த தற்கொலை நடந்திருக்கும்னு. இப்ப அதே மாத்தி சொல்றீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறு நடந்திருந்தா உடல் உறவு எப்படி நடந்திருக்கும் மிஸ்டர் நரேந்திரன்? அது வந்து உடல் உறவு நிச்சயமா வெளி ஆட்களால தான் நடந்திருக்க முடியும். தற்கொலைக்கெல்லாம் நாங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து விசாரிக்கிறது. ஏன் இந்தியால ஜனத்தொகை அதிகம், அதனால இப்படி ஒண்ணு கரெக்ட் நினைச்சிட்டீங்களா? இல்ல உங்க வீட்டுல நடந்த தற்கொலை மாதிரி இதே சாதாரணமா எடுத்துட்டீங்களா? பதில் சொல்லுங்க. I want an answer, Commissioner of Police. மேலெடுத்து உத்தரவுல தான் நான் நடந்துட்டேன். முன்னாள் மந்திரி சிவலிங்கம் தான் ஆக்ஷன் எடுக்க வேணும்னு சொன்னாரு. அதுக்கான ரெக்கார்ட் சொல்ல கையில இருக்கு. Thank you, Mr. Narendran. Please note this point, Your Honor. Mr. Shivalingam.